நமோ நாராயணாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோல விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் மாசம் அப்படின்னாலே ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில பகவான் விஷ்ணு பெருமானே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் இந்த மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிச்சு பெண்கள் எல்லாமே கோலமிட்டுவாங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மார்கழி மாசம் இங்கிலீஷுக்கு 2026 டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை. செவ்வாய்க்கிழமையில தனுசு லக்கணத்துல பிறகுது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குருவோட வீட்டுல இருக்கார். செவ்வாயும் அவரோட இருக்கார். 30ஆம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசியில மகர ராசிக்கு போய் செவ்வாய் உச்சமடைய போறார். புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. அப்ப 10ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம் இருக்கு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கார். 7ஆம் தேதி தனுசுக்கு போறார். அப்ப அந்த நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகமும் செயல்படுது. முக்கியமான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, முழு சுப கிரகமான குரு பகவான் கடகராசியில இருக்கார். உச்சமடைஞ்சு அதிசாரத்துல போனார் இல்லையா. இப்ப 6ஆம் தேதி, மார்கழிக்கு 6ஆம் தேதி வக்கரத்துல பின்னோக்கி வந்து மிதுன ராசியில உட்கார போறார். குரு பகவானோட வக்கர பலன்கள்ங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்கணும். சனி பகவான் மீனத்துல இருக்கார். ராகு விஷப்பாம்பு கும்பராசியில இருக்காரு. கேது விஷமற்ற பாம்பு சிம்மராசியில இருக்கு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், வக்கர இயக்கங்கள். இது உங்களோட ராசிக்கு ஒரு புனிதமான கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நல்ல மாசம் அப்படின்னு இந்த மார்கழி மாசத்தை சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நீங்க. விருச்சிக ராசிக்காரர்களோட கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லி மாள முடியாத அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். மெயின் காரணம் என்னன்னா, அஷ்டமத்துல குரு. இப்ப அதிசாரத்துல ஒரு 9ஆம் வீட்டுக்கு போயிருந்தாலும் திரும்பி இப்ப வக்கரத்துல வந்து மறுபடியும் அஷ்டமத்திலேயே உட்கார்றாரு. அப்படிங்கிறப்ப தனாதிபதி போய் அஷ்டமத்துல மாற்றாரு அப்படிங்கிறது பெரிய சிக்கல் தான். காசு போனோங்கிறதே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். என்னதான் நாம உழைச்சாலும் 10 ரூபா காசு வராது. எல்லாம் இன்னைக்கு வேலைக்கு செஞ்சு சாயந்தரம் சம்பளம் வாங்கிட்டு போடுவோம். நமக்கு போன மாச சம்பளமே இன்னும் வந்திருக்காது. விடியா மூஞ்சி வேலைக்கு போனா வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதாங்கிற கதையா. நம்ம தான் விடியா மூஞ்சி போல இருக்குன்னு நமக்கே ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிறது நம்ம மேலேயே வந்திருக்கும். ஆனா இந்த மாசம் உங்களுக்கு அப்படி கிடக்க போறது இல்லை. ஏன்னா பெரும்பகுதி கிரகங்கள், உங்களோட ராசிநாதன் செவ்வாய், கிரகங்களோட ராஜா சூரியன், புத்திகாரகன் புதன், யோகாதிபதி சுக்கிரன், எல்லாரும் உங்களுக்கு தனஸ்தானத்துல ஒண்ணு கூட போறாங்க. ஏகப்பட்ட நன்மைகள். அதாவது 2வது வீட்டுல இத்தனை கிரகங்கள் ஒண்ணு கூடுதுங்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு அமைப்பு. இதை விட என்ன சொல்றது, ஒன்னும் சொல்ல முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் இந்த மாசத்தை சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்துல சூரியனோட இணைஞ்சிருக்காருங்கிறப்ப தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, புது தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி, இது எல்லாத்துலயுமே வெற்றி, புகழ்பெற்ற மனிதர்களோட ஆசி, மகான்களோட ஜீவ சமாதிக்கு போய் வணங்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது மாரி புதுசா ஒரு தொழில் தொடங்கணும். ரொம்ப நாளா ஒருத்தண்ட வேலை பார்த்துட்டேன், என்ன பெருசா ஒன்னும் 10 ரூபா சம்பாதிக்கல, ஏதோ சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம், அதுலயும் 10 ரூபா மாச கடைசியில கடை வாங்க வேண்டிய சூழல். இப்படியே வாழ்க்கை ஓடி போச்சு. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இன்னொருத்தண்டியா வேலை செஞ்சுட்டு கிடக்கிறது. ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்மளா ஒரு தொழில்களையும் செய்வோம் அப்படின்னு இறங்குனீங்கன்னா இப்ப அதுல வெற்றி கிடைக்கும். சொந்த தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உகந்த மாதம். ஏதோ ஒரு தொழில், ஒரு லாரியை வாங்கி ஓட்டுறேன், டாடா ஏஸ் ஓட்டுறேன், ஒரு வாடகைக்கு கார் எடுத்து ஓட்டுறேன், இல்ல எங்கன்னா ஒரு தொழில் ஒண்ணு தொடங்குறேன், ஒரு காய்கறி கடை போடுறேன், ஒரு பிளாட்பார கடை போடுறேன், ஹோட்டல் ஒண்ணு வைக்கிறேன், ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு தொழில் அப்படிங்கிறத தொடங்குனீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. அந்த தொழில் வந்து நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். சாதாரணமா ஒரு தொழில் தொடங்கினா லாபம் எடுக்க ஒரு 2 மாசம் ஆகுண்டா அப்படிங்கிறவங்க கூட 10 நாள்ல லாபம் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாசம். இந்த மாதிரி சுப கிரகங்களோட பார்வை உங்களோட ராசியில விழுவுறது இன்னும் ஒரு அற்புதமான அமைப்பு.
இந்த மாசம் 6ஆம் தேதி மிதன ராசிக்கு குரு வக்கர ஏகத்துல வந்துடுற. தன பஞ்சமாதிபதி அஷ்டமத்துக்கு வரா. இருந்தாலும் அவரோட பார்வை தனஸ்தானத்துல விழுவுது. அப்ப தான் வீட்டை தானே குரு பாக்குறாருங்கிறப்ப நற்பலன்கள் தேடி வரப்போகுது. சில பேருக்கு வீடு கட்டும் முயற்சி கைகூடும். ஏன்னா அஷ்டமத்துல குரு இருந்தா கடன் 10 ரூபா வந்தாலும் உருப்படியான கடனா மாறும். அப்ப ஒரு பிளாட் வாங்கினேன், கடன் ஆகி போச்சு பரவாயில்ல. ஒரு வீடு கட்டினேன், கடன் ஆகி போச்சு பரவாயில்ல. ஒரு ஆட்டை வாங்கினேன், மாட்டை வாங்கினேன், ஒரு கடையை வாங்கினேன், வண்டி வாங்கினேன், வாகனம் வாங்கினேன். இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல சொத்தை சேர்த்துக்கிட்டு அதால 10 ரூபா கடன் அப்படிங்கிறது வந்ததுன்னா தப்பு கிடையாது. அதனால குடும்பமான வரைக்கும் நம்மளே 10 ரூபா கமிட்மெண்ட் உருவாக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. மாதிரி குரு பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படிங்கறதாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம். அவரோட பார்வை சுகஸ்தானத்திலையும் விழுவுது அப்படிங்கறதால அரசியல்வாதிகளால லாபம் அப்படிங்கிறது இருக்கு. யாரோ ஒரு ஆளுங்கட்சியில இருக்கேன், ஒரு பெரிய அதிகாரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு மந்திரி இந்திரிய பாக்குறேன் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கமிஷனு, இல்ல அவங்க மூலமா ஒரு வேலை வாய்ப்பு, இப்படி ஏதாவது முயற்சி செய்யலாம். பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு இருக்கு, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, சரி பாப்பா இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை காலி இருக்கு, இப்போதைக்கு டெம்பரரியா போட்டு பின்னால பாத்துக்குவோம் அப்படின்னு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி முயற்சிகளுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் இந்த மாசத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரனும் போயிடுவாரு. சப்தம விரையாதிபதியான சுக்கிரன் 2வது வீட்டுக்கு வராரு அப்படிங்கும் போது குடும்ப அமைதி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இதை கடந்த காலம் மாதிரி கச்சரா பச்சரா வீட்டுக்குள்ள சண்டை இல்லாம வம்பு இல்லாம நல்லபடியா இருக்கலாம். அதே மாதிரி பிரிஞ்ச சொந்தங்கள் ஒண்ணு சேரலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கி போடுவீங்க. ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல தாயா நடந்துப்பீங்க. பிள்ளைகளே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இப்பெல்லாம் அப்பா மாறிட்டாருமா, முன்ன மாதிரி இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி. ஒரு நல்ல அமைப்பு, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை கூடுறது, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே இருக்கும். இது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. சில பேர் வாடகை கட்டடத்துல இருந்தவங்க சொந்த கட்டடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு, வாங்கிய இடத்த வித்து விட்டு அது மூலமா ஒரு தொகையை லாபம் சம்பாரிச்சு அதை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா 10 ரூபா வருமானம் எடுக்கக்கூடிய அமைப்பு, இப்படியே சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்கு. மார்கழி 10 தனுசு ராசிக்கு புதனும் போயிடுவார் உங்களோட ராசியில இருந்து. அப்ப அவரும் தனஸ்தானத்துக்கு போறார். அப்படிங்கிறப்ப லாபாதிபதி தனஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும் போது பொருளாதாரத்துல உச்சமடையக்கூடிய நேரம். இப்ப 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா காசு பணம் சரளமா புரளும். பரவாயில்ல, நேத்து 10 ரூபா கூட இல்ல, இன்னைக்கு ஒரு 10 ரூபா கையில இருக்குடா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு குடுக்கல் வாங்கல், காசு பண பொறுப்பு எல்லாமே நல்லா இருக்கும். வேற நிறைய ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். புது முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க. இடம் வாங்கல் விக்கல், கமிஷன், தரகு ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், இவங்க எல்லாம் 10 ரூபா கூடுதலா சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அது மாதிரி இந்த மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போய் உச்சமடைவார். ராசிநாதன் மாச கடைசியில உச்சமடைகிறார். ராசிநாதன் வலிமை அடைகிறார். அப்படிங்கும்போது இந்த மாச கடைசியில ஒரு டாப் கியரை போட்டு மேலே ஏறி போகலாம். அடுத்த மாசம் மார்கழிங்கிறத விட தை அதை விட சூப்பரா இருக்கும். மிக அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல தொடக்கமா இந்த மார்கழி மாசம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.